அமேன் கேப்டன் ஆஃப் இந்தியா. கேப்டன் ஆஃப் இந்தியா என்பது குளோபல் ஆங்கிலிகன் ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ். இது 2008 உருவாக்கப்பட்டதை நமது இந்தியாவில் 22 பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 24ஆம் ஆண்டு இன்றைய தேதியில் அதுக்கான ஒரு புது வடிவமாக ஏற்றப்பட்டு ஒரு புது பெயராக ஏஎஸ்எம்டி கேப்கான் இந்தியான் என்று 26 மாநிலங்களிலிருந்து கூடுதலாக கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதுக்கு ஒரு பெயர் சுட்டு விழாவாகவும் இன்று அது செயல்பட்டது. இதிலிருந்து ஏஎஸ்எம்டி அரசன் சைன் மிஷனரி டைசஸில் ஒரு பேட்டனாக எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்த ஐயா ஜான் சத்யகுமார் ஐயா அவர்களை ஆங்கிலிக்கனில் இருந்து ரிட்டர் ஆகும் தருவாயில் இருக்கும் சூழ்நிலையில் எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு அவரை பேட்டன் என்று அனைவரும் ஒருமனதாக தீர்மாற்று இன்று அறிவிக்கப்பட்ட இந்த நாளில் உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் முன்வருகிறோம். ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கனோட நீங்க ஒரு தந்தை பேராயரா இருக்கீங்க. இவ்வளவு பேராயரை உருவாக்கி இருக்கீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய பேராயங்கள்லாம் இருக்கு. அது சிறப்பம்சம் நம்மளுடைய ஒரு மக்கள் சமூக பணியிலே நம்ம தனசு என்ற ஒரு வட்டம் இருக்கும். நாம் அடைத்து தொண்டில் இருக்கின்ற சிறு குறு வட்டத்தில் இருக்கிற வறுமையில் இருக்கிற குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து பார்க்கிற பேராயமாக இது இருக்கும். அது சிஎஸ்சியுடைய சொத்துக்கள் அல்ல, தவறான கருத்துக்கள். இன்று உங்களுக்கு தெரியும், அது அனைத்தும் ஆங்கிலிக்கனால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள். அவங்க 1947 உருவாக்கப்பட்டதினால் அதை பராமரிக்க வந்த இந்த ஸ்தாபனம் தான் அது. சரியான ஆங்கிலேயர்கள் இருக்கிறவர்கள் அது இல்லாத காரணத்தினால் சொத்துக்குள் வழக்கு தரப்பட்டு நீதிமன்றத்துக்கு சென்றார். இது உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. எந்த நேரத்தினாலும் அதுக்கு தீர்ப்பு வெளியாகும். நாங்கள் அதை பற்றி கருத்து சொல்வதற்கு இந்த ஏஎஸ்எம்டி ஸ்தாபனம் விரும்பவில்லை. அனைத்து மாநிலம் இருந்ததுனாலதான் 28 மாநிலத்திலிருந்து இந்த கருத்தரன் கூடுகையில் வந்திருந்தார்கள். அப்பொழுது உருவாக்கப்பட்ட 21 துவங்கப்பட்டு அன்று நான் கோர்னட்டாக இருந்ததினால் இன்று முன் ஒரு ஆங்கிலிக்கனுக்குள் இது இருக்கக்கூடாது, உலக அளவிலான கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக ஏஎஸ்எம்டி கேப்கான் இந்தியா என்று இந்நாளிலிருந்து அது அறிவிக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கத்தில் இதில் உள்ள கிறிஸ்தவர்களுடைய சூழ்நிலைகளை குறித்து தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற மதமாற்று சட்டத்தை குறித்து சொன்னார்கள். ஊழியர்கள் தனியாக இருக்க முடியல என்று சொன்னார்கள். கடைசியில் ஒரு ஊழியன் ஒரு இடத்திலிருந்து பிறக்கிறான், மறு இடத்தில் அவன் இருக்கும்போது கிறிஸ்தவன் என்று அடக்கம் செய்ய முடியாத சூழல் இருப்பதனால் இதையும் பாரத பிரதமர் அவர்களிடம் வலியுறுத்ததாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போது என்ன என்று சொல்லுகிற அளவு தைரியம். ஏனென்றால் நலவாரியம் இல்லை. இந்த நலவாரம் அமைத்ததனால் எந்த பயனும் இல்லை. இப்போது புதிதாக ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார், சிறுபான்மை அமைச்சர். அவரை சந்திக்க இருக்கிறோம். ஒரு வீட்டில் அல்ல, முறையான அனுமதி பெற்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்து எங்களுடைய இன்று எழுதப்பட்டுள்ள போதகர் நலவாரியத்தை அமைத்தால் தமிழகத்தில் 1,20,000 போதகர்கள் ஊழியர்கள் குடும்பம் முன்னேற்றப்படும் என்றதை வலியுறுத்ததாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம்.